வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான 2 ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். எதுக்கும் இருக்கட்டும், என் கார்டையும் வச்சுக்கோ. பணம் வச்சிருக்கியா? நெறையவே வச்சிருக்கேன். சரி எதுக்கும் இருக்கட்டும், என் கார்டையும் வச்சுக்கோ. எதுக்கும் ஒரு குடம் எடுத்துக்கோ, மழை வந்தாலும் வந்துடும். எதுக்கும் நான் ஒரு தடவ பார்த்துட்டே வந்துடுறேன். அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை என்ன எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அப்படின்னு பார்க்க போறோம். இதை சொல்றதுக்கு ஆக்சுவலா 2 ஃப்ரேசஸ் இருக்கு. ஒண்ணு ஜஸ்ட் இன் கேஸ், இன்னொன்னு அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இன் கேஸை சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ அதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம 2 விதமான சென்டென்ஸ் சொல்லுவோம். ஒன்னு, எதுக்கும் இருக்கட்டும், என் கார்டையும் எடுத்துக்கோ, இப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றதா இருந்தா, என் கார்டையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன் கேஸ் அப்படி சேர்த்துக்கணும். ஸோ மெயின் சென்டென்ஸ் பின்னாடி ஜஸ்ட் இன் கேஸை சேர்த்துக்கணும். இப்போ இதுவே எதுக்கும் என் கார்டையும் எடுத்துக்கோ, ஒருவேளை பணம் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ ஒருவேளை பணம் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இந்த ஜஸ்ட் இன் கேஸ்க்கு பின்னாடி நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்களானா இந்த மெயின் சென்டென்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ் பக்கத்தில் வர சென்டென்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்களானா ப்ரெசன்ட் டென்ஸில். ஒருவேளை நீங்கள் பாஸ்டில் எதுக்கும் இருக்கட்டும் நான் கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு நம்ம பாஸ்ட் ரெஃபர் பண்ணி சொல்கிறதா இருந்தால் இதுவும் பாஸ்ட் டென்ஸ் இதுவும் பாஸ்ட் டென்ஸ், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எதுக்கும் ஒரு கொடையை எடுத்துக்கொள், இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ டேக் அன் அம்ப்ரெல்லா. எதுக்கும் ஜஸ்ட் இன் கேஸ், ஒரு எதுக்கும் ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா எதுக்கும் இருக்கட்டும் அப்படி சொல்கிறதுக்கு டேக் அன் அம்ப்ரெல்லா ஜஸ்ட் இன் கேஸ். இங்கே எழுதுகிறப்ப இங்கே ஒரு கமா போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதுவே ரீசனையும் சேர்த்து சொல்கிறோம். ஒருவேளை மழை எதுவும் பெஞ்சிச்சுன்னா எதுக்கு கொடை எடுத்துக்கோ அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த ஒருவேளை மழை பெஞ்சிச்சுன்னா இந்த பார்ட்டை தான் நம்ம ஜஸ்ட் இன் கேஸ் பின்னாடி சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் இனிமே ஃபியூச்சரை தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன் கேஸ் பக்கத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஸோ டேக் அன் அம்ப்ரெல்லா ஜஸ்ட் இன் கேஸ் இட் ரெயின்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இட் வில் ரெயின்லாம் இல்லை, ஒருவேளை மழை பெய்தால் அப்படின்னு ஃபியூச்சரை தானே நம்ம ரெஃபர் பண்ணுறோம், அப்படிலாம் இல்லை, நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஜஸ்ட் இன் கேஸ் பக்கத்தில் நம்ம சப்ஜெக்ட் வேர்பெல்லாம் கொண்டு வரப்போ இந்த கமா வந்து ஆப்ஷனல் தான், பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ டேக் அன் அம்ப்ரெல்லா ஜஸ்ட் இன் கேஸ் இட் ரெயின்ஸ். என்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கு, இருந்தாலும் எதுக்கும் உன் கார்டையும் எடுத்துக்கிறேன் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்களானா என்கிட்ட போதுமான பணம் இருக்குன்றது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். நம்ம வந்து எதுக்கும் உன் கார்டையும் எடுத்துக்கிறேன், ஒருவேளை பணம் தேவைப்பட்டா அந்த மாதிரி நம்ம ரீசன்லாம் எதுவும் சொல்லலை. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். அப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடணும். என்கிட்ட போதுமான பணம் இருக்கிறது. ஐ ஹாவ் இனஃப் மணி. ஐ ஹாவ் இனஃப் மணி. உன் கார்டையும் எடுத்துக்கிறேன். ஐல் டேக் யுவர் கார்ட் டூ. ஐல் டேக் யுவர் கார்ட் டூ. ஜஸ்ட் இன் கேஸ் பின்னாடி சேர்த்துக்கிறோம். ஐ ஹாவ் இனஃப் மணி பட் ஐல் டேக் யுவர் கார்ட் டூ. ஜஸ்ட் இன் கேஸ். பட் இதுவே நம்ம வந்து ஒருவேளை இன்னும் பணம் ஏதாவது தேவைப்பட்டா அப்படின்னு நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பார்ட் வந்து இன்கேஸ்க்கு அப்புறம் இல்லையா? ஸோ ஐ ஹாவ் இனஃப் மணி பட் ஐல் டேக் யுவர் கார்ட் டூ ஜஸ்ட் இன் கேஸ் ஐ நீட் இட். ஐ நீட் எக்ஸ்ட்ரா மணி. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய டே டு டே கான்வர்சேஷன். ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எங்கே வேணால் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்கும் எழுதி வச்சுக்கோ, அப்புறம் ஒருவேளை நீ மறந்துட்டீன்னா என்ன பண்ணுறது அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன் எழுதி வச்சுக்க சொல்கிறோம் அப்படின்றதையும் நம்ம சேர்த்து சொல்கிறப்ப தான் அது ஜஸ்ட் இன் கேஸ் பக்கத்தில் வரப்போகுது. ஸோ எதுக்கும் எழுதி வச்சுக்கோ, அப்புறம் நீ ஒருவேளை மறந்துட்டீன்னா அப்படி சொல்கிறது. ஸோ மெயின் சென்டென்ஸ் எழுதி வைத்துக்கொள். எழுதுனா ரைட், எழுதி வச்சுக்கோ, பின்னாடி தேவைப்படும் எழுதி வச்சுக்கோ அப்படி சொல்கிறதா இருந்தால் ரைட் இட் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரைட் இட் டவுன். எதுக்காக? ஒருவேளை நீ மறந்துட்டா. ஜஸ்ட் இன் கேஸ் யூ ஃபர்கெட். Write it down just in case you forget. ஸோ நீ அங்கே போறில, சரி எதுக்கும் உன்னுடைய ஐடி கார்டு ஏதாவது எடுத்துக்கோ, ஒருவேளை அவங்க ஏதாவது கேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒருவேளை ஏதாவது கேட்டா அதுதான் ஜஸ்ட் இன் கேஸ் பக்கத்தில் வரப்போகுது. ஸோ நம்ம என்ன செய்ய சொல்கிறோம்? உன்னுடைய ஐடியை எடுத்துக்கொள். டேக் யுவர் ஐடி. பிரிங் யுவர் ஐடி. இப்போ என்னென்ன எடுத்துட்டு வா அப்படி சொல்கிறது தான் பிரிங் யுவர் ஐடி. எப்படி வேணால் சொல்லுங்கள். ஸோ அவர்கள் கேட்டால் தே ஆஸ்க் ஃபார் இட். ஏதாவது ஒரு பொருளை கேட்கறது அப்படின்னா ஆஸ்க் ஃபார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தே ஆஸ்க் ஃபார் இட். தே ஆஸ்க் ஃபார் தி ஐடி கார்டு. பிரிங் யுவர் ஐடி.
just in case they ask for it. Bring your ID just in case they ask for it. கார்டு வேலை செய்யாட்டி என்ன பண்றது? எதுக்கும் இருக்கட்டும்னு அவ கொஞ்சம் பணம் எடுத்துட்டு போனாள். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப் போறோம். பாஸ்ட்ல அவகிட்ட கார்டு இருந்துச்சு. இருந்தாலும் கார்டு வேலை செய்யாட்டி என்ன பண்றதுன்னு எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணமும் எடுத்துட்டு போனான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மெயின் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் இன் கேஸ் பக்கத்துலையும் நம்ம அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லேயே யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ மெயின் சென்டென்ஸ் என்ன? எதுக்கும் இருக்கட்டும்னு அவ கொஞ்சம் பணம் எடுத்துட்டு போனா. இதுதான் நம்ம சொல்லணும். அப்ப she brought இல்லைன்னா she took. She brought some cash. She took some cash. எதுக்கு? ஒருவேளை கார்டு ஒர்க் பண்ணாட்டி. The card didn't work. Just in case the card didn't work. She took some cash just in case the card didn't work. நீ எப்போ வருவ? தெரியலையே. நான் ஒருவேளை லேட் ஆனாலும் ஆகலாம். ஓகே, எதுக்கும் இருக்கட்டும். நான் வீட்டு சாவி வேணா பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப காமன் இல்லையா டே டு டே கான்வர்சேஷன்ல? சரி, ஸோ நான் பக்கத்து வீட்டில் கொடுத்து வச்சுட்டு போறேன். அவங்க கிட்ட ஒன்று வச்சு கொடுத்துட்டு போறேன் அப்படி சொல்றதுனால ஐ எம் லீவிங் எ கீ வித் அ நெய்பர். ஐ எம் லீவிங் எ கீ வித் அ நெய்பர். அவங்க ஜென்ரலாக இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால அதே மாதிரியே நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ எம் லீவிங் எ கீ வித் அ நெய்பர். எதுக்கு? இந்த இடத்துல ரீசன் ஒன்றும் இல்லை. அதனால வெறுமனே ஜஸ்ட் இன் கேஸ். ஐ எம் லீவிங் எ கீ வித் அ நெய்பர் ஜஸ்ட் இன் கேஸ். இப்போ இதில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒருவேளை நீ சீக்கிரம் வந்துட்டா உனக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படி சொல்கிறதா இருந்தால் ஜஸ்ட் இன் கேஸ் யூ கம் ஏர்லி. ஐ எம் லீவிங் எ கீ வித் அ நெய்பர் ஜஸ்ட் இன் கேஸ் யூ கம் ஏர்லி. ஒருவேளை நீ சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா எதுக்கு இருக்கட்டும் நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படி சொல்கிறதுக்கு. இப்போ இன்னொரு ஃப்ரேஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா ஜஸ்ட் டு பி சேஃப். ஜஸ்ட் இன் கேஸ் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் அப்படியே ஜஸ்ட் டு பி சேஃப் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படி கிடையாது. மெயின் சென்டென்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் ஜஸ்ட் இன் கேஸ்க்கு பதிலாக ஜஸ்ட் டு பி சேஃபை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை மழைக்கில் வந்துருச்சுன்னா, ஒருவேளை எக்ஸ்ட்ராவாக பணம் தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் ஜஸ்ட் இன் கேஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் இன் கேஸுக்கு தான் அந்த அர்த்தம் வரும். ஜஸ்ட் இன் கேஸ் அப்படிங்கிறப்ப ஒருவேளை அப்படி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எதுக்கும் அந்த அர்த்தம் ஜஸ்ட் இன் கேஸ்க்கு தான் வரும். ஸோ இது வந்து நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கலாம்ல, அப்படி சொல்கிற மாதிரி இடங்களில் மட்டும்தான் நம்ம வந்து ஜஸ்ட் டு பி சேஃபாக யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வீட்டை பூட்டிட்டேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் எதுக்கும் நான் ஒரு சேஃப்டிக்கு இன்னொருத்தரை பார்த்துறேன் அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல அந்த பாதுகாப்புக்காக அந்த சேஃப்டிக்காக அது அங்கேயே வந்துடுது. அதனால நம்ம அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ மெயின் சென்டென்ஸ் என்ன? நான் இன்னொரு தடவை பார்த்துடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக நான் வீட்டை பூட்டிட்டேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஐ லாக்ட் த ஹவுஸ் பட் ஐல் செக் இட் அகெயின். நான் இன்னொருத்தர பார்த்துறேன் ஜஸ்ட் டு பி சேஃப், ஒரு சேஃப்டிக்கு பார்த்துறேன். ஐ திங்க் ஐ லாக்ட் த ஹவுஸ் பட் ஐல் செக் இட் அகெயின் ஜஸ்ட் டு பி சேஃப். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு மெயின் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் டு பி சேஃப் இந்த மாதிரி வர்ற மாதிரி. எதுக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸோட காப்பியை நீ வச்சுக்கோ, தேவைப்படும் இல்லையா, எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இந்த டாக்குமெண்ட்ஸோடைய காப்பியை வச்சுக்கோ, அதுலேயே வந்துருச்சு. அவ்வளோதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஆவணங்களின் நகல்களை வைத்துக்கொள். கீப் கீப் அ காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட். எதுக்கும் சேஃப்டிக்கு ஜஸ்ட் டு பி சேஃப். கீப் அ காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் ஜஸ்ட் டு பி சேஃப். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்க, இந்த இடத்துல ஜஸ்ட் இன் கேஸா ஜஸ்ட் டு பி சேஃபா எது கரெக்டாக இருக்கும்னு. அவ ஒருவேளை ரொம்ப நாள் தங்க வேண்டி இருந்தா என்ன செய்யறதுன்னு எதுக்கும் இருக்கட்டும்னு கொஞ்சம் கூடுதலாகவே ட்ரெஸ்ஸை கொண்டு வந்திருந்தா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கூடுதலாக உடைகளை கொண்டு வந்திருந்தால் இதுதான் மெயின் சென்டென்ஸ். அப்போ ஷி brought எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ். ஷி brought எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ். எதுக்கு? ஒருவேளை தங்க வேண்டி இருந்தால். ஷி had to stay longer. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, அதனால தான் ஷி had to stay longer. ஷி brought எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் just in case she had to stay longer. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த 2 சென்டென்சஸை ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை பின்னாடி ரொம்ப டிராஃபிக்காக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டா. எதுக்கும் நாளைக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், ஒருவேளை நீ மறந்து இருந்துட்டீன்னா. ஸோ இதுதான் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய 2 சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அவள் சீக்கிரம் கிளம்புனா. ஷி லெஃப்ட் ஏர்லி.
ஒருவேளை டிராஃபிக்கா இருந்தா, ஜஸ்ட் இன் கேஸ் தேர் வாஸ் டிராஃபிக். எதுக்கும் நாளைக்கு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஐ வில் கால் யூ டுமாரோ. ஒருவேளை நீ மறந்துட்டா, ஜஸ்ட் இன் கேஸ் யூ ஃபர்கெட். ஜஸ்ட் இன் கேஸ் பக்கத்துல நம்ம சொன்னோம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ன்ட்டு. ஜஸ்ட் இன் கேஸ் யூ ஃபர்கெட். ஸோ இந்த வீடியோல நாம ஜஸ்ட் இன் கேஸ் அண்ட் ஜஸ்ட் டு பி சேஃப் இந்த ஃப்ரேசஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.